ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எனக்கு வந்து நிறைய அரேஸ் இருக்குது. இந்த அரே எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் எல்லாமே தனித்தனி நேமில் வருது. அந்த அரேவை எடுத்து நான் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கோடிங் போட வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னு எனக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது எல்லா அரேவும் ஒன்றா நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எடுத்து அதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ தனித்தனி அரேயில் இருக்கிறதுனால இப்போ தனித்தனி அரேக்கு நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக ஃபார் லூப் போட்டு இல்லை ஃபார் ஈச் லூப் போட்டு நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால 3 அரே, இப்போ நாங்கள் 3 அரே கொடுத்துருக்கு. இந்த 3 அரேவும் ஒன்றா மர்ஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் அரேவாக கிடச்சிரும். அந்த அரேக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லூப்போ இல்லை ஃபார் ஈச் லூப்போ யூஸ் பண்ணி அதை எடுத்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் ஃபார் லூப் போடுறதுக்கோ இல்லை ஃபார் ஈச் லூப் போடுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரே அரேயில் சேர்த்துட்டு ஒரே ஃபார் லூப் ஃபார் ஈச் லூப் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ எப்படி இந்த 3 அரேவும் ஒன்றா மர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே மர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3ஐயும் உங்களுக்கு என்ன மாதிரி மாடுலேஷனில் வேணுமோ, அதாவது எந்த அரே முதல்ல வேணுமோ எது ரெண்டாவது வேணுமோ அதை நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3ங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா இங்கே போட்டுக்கோங்க கமா. இந்த 1ங்கிறது தான் எனக்கு செகண்டாக வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. 2ங்கிறது தேர்ட் வேணும்னா கமா போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கமா போட்டுக்கிட்டு எத்தனை அரே வேணால் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இங்கே முக்கியமான விஷயம் இதில் கொடுத்துருக்குற ஒவ்வொன்றுமே அரேவாக இருந்திருக்கணும். ஓகே, இது எல்லாமே அரே வேரியபிளாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த அரே மர்ஜுங்கிற ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மர்ஜ், இப்போ 3 அரேவும் மர்ஜ் பண்ணி நமக்கு ஒரே ஒரு ரிசல்ட்டை நமக்கு தரப்போகுது. அதனால் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ரிசல்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் 3மே ஒரே அரேக்குள்ளே வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆருங்கிறத யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரீ டேக் வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து கொஞ்சம் க்ளீனாக தரணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக தரணுங்கிறதுக்காக இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது கிடையாது. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த 3 அரேவும் நம்ம என்ன ஆர்டரில், அரே 3 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அரே 2 கடைசியாக வந்திருக்கு, அதாவது அரே 1 வந்து இன் பிட்வீனில் வந்திருக்கு. இதோட அவுட்புட் இதே ஆர்டரில் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃப்ரூட்ஸ், வெஹிக்கிள்ஸ், மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து இன்புட் 3 இதோடது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்புட் 1 வந்து 4, 20, 50 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே கண்டினியூஸாக இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இது அரே 1, இதுதான் வந்து அரே 2. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் நம்ம வந்து கீ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, இதில் பார்த்திங்கன்னா கீ வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கீ வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கீ வேல்யூஸ் வந்து அதுவே போட்டுக்கும். நம்ம என்ன கீ வேல்யூ செட் பண்ணுறோமோ அங்கே மாத்திரம் அந்த கீ வேல்யூவே போட்டுக்கும். நம்ம எதுக்கெல்லாம் கீ வேல்யூ கொடுக்கலையோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக அதுவே என்ன பண்ணோன்னா இண்டெக்ஸ் வேல்யூவே போட்டுக்கிட்டே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த க்ரீனுங்கிறதுக்கு ஏன்ற இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது கீ கொடுத்துருக்கேன். அதனால் ஏன்றது அதை அசைன் பண்ணிச்சு. நம்ம கொடுக்கல அப்படின்னா இங்கே 14ங்கிறது அசைன் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிறதுனால ஏன்றது அசைன் பண்ணிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டுங்கிறதுக்கு நம்ம கொடுக்கவே இல்லை, பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு நான் தரவே இல்லை. ஓகே, அதனால் அதுவே இந்த 13க்கு அடுத்த நம்பர் போட்டுக்கிச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் கொடுக்காதுக்கு அதுவே நம்பர் அசைன் பண்ணிக்கும். கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் அசைன் பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு அரே கிடச்சிச்சின்னா இதை வந்து ஃபார் லூப்பில் நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஃபார் லூப்பில் வந்து இண்டெக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்தால் மாத்திரம்தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இடையில நம்ம கீயெல்லாம் அசைன் பண்ணிடுறதுனால இதெல்லாம் வந்து நமக்கு ஃபார் லூப்பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. i++ அப்படின்னு கொடுத்தோன்னா அது 1, 2, 3 இந்த மாதிரி கண்டினியூஸாக தான் வருமே தவிர ஏபி எல்லாம் அதில் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால்
இதை வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபார் ஈச் லூப் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரிசல்ட் தான் நம்மளுடைய அரே. இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இதில் இருக்கிற வேல்யூ மாத்திரம் வேணும். வேல்யூன்னா இது தான். ஓகேவா, அந்த ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வேல்யூ, இது எல்லாமே கீ. ஓகே, ஸோ நமக்கு வேல்யூ மாத்திரம் வேணும்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஆஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஒரு வேரியபிளில் போட்டுக்கலாம். ஸோ இது என்ன வேரியபிள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூ ஆர்எஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொன்றும் பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டாட் எதுக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேரியபிளையும் கன்கேடினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாட் இருந்தால் தான் நம்ம கன்கேடினேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதாவது ரெண்டு ஒன்றா சேர்த்தணும். ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேரியபிளையும் ஒன்றா மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா டாட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் பாருங்கள், இதில் இருக்கிற வேல்யூஸ் மாத்திரம் நமக்கு இங்கே தனித்தனியாக பிரிண்ட் ஆக போகுது. பாருங்கள், ஃப்ரூட்ஸ், வெஹிக்கிள்ஸ், மோட்டார்ஸ், 420 இந்த மாதிரி நம்பர்ஸ் மாத்திரம் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒருவேளை எனக்கு கீயும் வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த கீயும் நம்ம எடுக்க வேணும் அப்படின்னா இதுலேயே வந்து ஆஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில். ஓகே, ஸோ நீங்கள் வேறு எந்த வேரியபிளும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும். ஓகேங்களா, ஸோ நான் எனக்காக நான் கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இப்படி கொடுக்கணும். ஓகே, இதை நம்ம எப்படி எடுக்கிறோம், முன்னே வந்து வெறும் ஃபார் ஈச் லூப்பில் வெறும் வேல்யூ மாத்திரம் தனியாக எடுத்தோம். இப்போ எடுக்கும்போது கீ அண்டு வேல்யூ ரெண்டுமே எடுக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, அந்த ஃபார் ஈச் லூப்பில் கீயவும் வேல்யூவும் தனித்தனியாக எடுக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இந்த ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள், அதுக்கு அடுத்து ஒரு வேரியபிள். ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீ அப்படிங்கிறதுனால இந்த கீயை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இடையில ஒரு கேப் வேணும் எனக்கு, ஒரு டாட் வச்சுக்கோம். ஓகே, இங்கே பிரேக் டேக் கொடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, 0ல் ஃப்ரூட்ஸ், 1ல் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி இப்போ இந்த கீ ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிடுச்சு. பார்த்தீங்களா, ஏபிசி 16 எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதை எடுத்து நம்ம எப்படி வேணால் இந்த ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே எப்படி வேணால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு 2 அரே இல்லை 2க்கு அதிகமான அரேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த அரே மர்ஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே அரேவாக நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை எடுத்து நம்ம ரிசல்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சிங்கிள் அரே யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து தனித்தனி அரேவாக இருக்குது. நமக்கு ரிசல்ட் வந்து சில ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். தனித்தனியாக கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம சிங்கிளாக ஒன்றா மர்ஜ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அரே மர்ஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கான்செப்ட் வரும்போதும் நீங்களும் இந்த அரே மர்ஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ thank you for watching this video and have a great time. We will meet in the next video. Thank you.